இந்த பூவல்லி அடிக்கிறதுல கணேச வேலையா? குள்ளப்புறம் கணேச வேலையா? நாடு இங்க 99ல இருந்து வந்துட்டு இருக்க. எப்ப வந்தாலும் அதே எழுச்சி, அதே ஆரவாரம். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. நான் வரப்போ கூட அதிமுக ஒன்றிய செயலாளர் சொன்னார், மழை பெஞ்சிட்டு இருக்கு குள்ளப்புறம்னு. நான் சொன்னேன், மழை பெஞ்சாலும் அங்க நம்ம சொந்த பந்தங்கள்லாம் காத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஓரணியில் இணைந்து, காரணம் நமக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டப்ப இடையில பூந்து திமுக ஆட்சிக்கு வந்துட்டு, அதான உண்மை. அதனால விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்கிறதுக்கு ஏற்ப நம்ம பன்னீர் மரலாம் போய் திமுக சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியுமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் அம்மாவுடைய வளர்ப்புகள், நம்ம டிஎன்ஏ ஏடிஎம்கே, கரெக்டா இல்லையா? சில பேர் சாவுறப்ப என் உடம்புல அண்ணா திமுக கூடி போத்தணும் சொல்லி பொய் வேஷம் போட்டவங்க எல்லாம் நீங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. என்னப்பா நம்ம திமுக போக முடியுமா? நம்ம கட்சி கொடியே அம்மா பணம். ஆனா இடையில கிளப்பி விட்டாங்க, இவங்க வந்து திமுக கூட்டிட்டு போறான்னு, சும்மா குருடா விட்டானுங்க. ஆனா பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் சகோதரர் டாக்டர் கதிர்காமு அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், இந்த வர்றப்பா பேசிட்டு வாங்கிக்கிறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? பெருசு ரொம்ப அவசரப்படுது. என்ன நமது பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு அவர்களை இந்த முறை நீங்கள் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்யணும். காரணம் 2016 அம்மாவின் வேட்பாளர்களாக நின்றப்ப நீங்க எல்லாம் அவரை வெற்றி பெற செய்தீங்க. எனக்காக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தவர், உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக அவரை இந்த முறை நீங்கள் உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்வீர்களா? இங்க கொஞ்ச நேரம் திமுக காரங்க கொஞ்சம் யோசிக்கணும். அம்மாவின் ஆட்சி வந்தாதான் நமது கொல்லப்புறத்திற்கு நல்லது, தேனி மாவட்டத்திற்கு நல்லது. உங்க திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல, அதை ஒத்துக்க. விலைவாசி ஏறி போயிட்டு ஊரங்கு கஞ்சா ஹெராயின் பெருக்கி எடுத்து நம்ம வீட்டு பயன்கள்லாம் எங்க அதுக்கு அடிமையிட வேணும். தாய் குளங்கள்லாம் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால கொல்லப்புறத்து மக்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் 100க்கு 100 குக்கர் சின்னத்திலே வாக்களித்தீர்கள். பக்கத்தில் உள்ள ஊர்களிலும் சென்று நீங்கள் குக்கர் சின்னத்திற்காக வாக்களிக்க வேண்டி நீங்கள் எங்களுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சி மக்களாட்சி வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.